என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து பேசி வச்சிருந்தோம். ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை என்னன்னு கேட்டப்போ அவ ஒரு பையனை லவ் பண்ணது உண்மைதான், ஆனா அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னா. இப்ப அவனை விட்டு விலகி வந்துட்டேன், இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா. நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா உங்க பையனுக்கு உண்மையா இருப்பேன்னு சொன்னா. ஆனா இப்போ மறுபடியும் அந்த பொண்ணு அந்த பையனோட பேசி பழகி அவன் கூடவே போயிட்டா. அந்த அவமானத்தை தாங்க முடியாம என் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தான். ஏற்கனவே அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிருக்கா, அந்த உண்மையை என்கிட்ட ஏமா மறைச்சேன்னு. நீயே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியன்னு எழுதி வச்சுட்டான். என் புள்ளைகிட்ட உண்மையை சொல்லாம நான் துரோகம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கு நல்லது பண்றத நினைச்சுக்கிட்டு என் புள்ளைய நான் பறி கொடுத்துட்டேன். பார்வதி, எல்லாம் வெயிட் பண்றாங்க. வா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. நீ கிளம்பு, மத்ததெல்லாம் நாம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். நீ கிளம்பு பார்வதி. சரிடி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. குமரன், சொல்லுங்க சார். ஃபைல்லாம் எங்க இருக்கு சார்? அந்த ப்ளூ ஃபைல் சார். எங்க? அதான் சார். ப்ளூ. திஸ் ஒன்? எஸ் சார். குமரன், என்ன இது? 6 மாசமா இவ்வளவு மெட்டீரியல்ஸ் வாங்கினதுக்கான இன்வாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா குடோன்ல ஸ்டாக் லிஸ்ட்ல பார்த்தா எதுவுமே இல்லையே. திரும்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கணும்னு கிளைம் வேற பண்ணிருக்கீங்க. அப்போ வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க போச்சு? சார், இதெல்லாம் ஜீவா சார் தான் ஹேண்டில் பண்றாரு சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஜீவா சார் தான் இதெல்லாம் பண்றாரா? என்னங்க இது? எதுவுமே டேலி ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்டாக் செக்ஷனோட இன்சார்ஜ் யாரு? சார், ரவி சார். ஜீவா சாருடைய ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? அவருக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. 30 lakhsக்கு பில் இருக்கு, ஆனா மெட்டீரியல் இல்லை. எங்க போயிருக்கோம்? ஜீவா. ஜேகே. அத்தை. வணக்கம் மேடம். கிளம்பலாமா? நீங்க ட்ரை பண்ணுங்க. அத்தை, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன? ரம்யா, நீ உட்காரு. என்ன விஷயம்? அத்தை உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். Come on. என்ன ஜேகே, என்ன விஷயம்? அத்தை, லாஸ்ட் 1 year நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். அதில் லாஸ்ட் 6 months-ஆ 30 lakhsக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் இருக்கு. ஆனால் ஸ்டாக்ஸு லிஸ்ட்டில் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. குடோன்லேயும் இல்லை. புதுசாக மெட்டீரியல் வாங்கணும்னு கிளைம் வேற இருக்கு.
நீங்களே பாருங்க. என்ன குமரன் இதெல்லாம்? அத்தை, அவரை கேட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. அவரே நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் அந்த லட்சணத்துல இருக்காங்க. இதோட இன்சார்ஜ் வந்து யாரோ ரவின்னு சொல்றாரு. அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் ஃபோன் கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அத்தை, சம்திங் ஃபிஷ். மெட்டீரியல் பர்ச்சேசிங், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் ஜீவா தான் ஹேண்டில் பண்றான். டாட். எக்ஸாக்ட்லி. அதுதான் பிரச்சனையே. அதனால இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரத்துல நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடும். ஓ மை காட். நல்ல வேளை இந்த கம்பெனில இவ்ளோ பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு இப்பவாவது கண்டுபிடிச்சியே. அந்த ரவியை கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. I'm not gonna leave him. ரவியையும் சும்மா விடக்கூடாது. அண்ட் சைனிங் அத்தாரிட்டி ஜீவாவையும் சும்மா விடக்கூடாது. ஜீவா? ஜீவாவோட ஹெல்ப் இல்லாம ரவியால நிச்சயம் இதை பண்ணிருக்கவே முடியாது. அதோட அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு இவர் சொல்றாரு. அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சம் அண்டர் டேபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அத்த, எனக்கு இன்னும் ஒரு டவுட்டும் இருக்கு. என்ன டவுட்? இது சப்போஸ் 1 lakh 2 lakhsனா பரவாயில்ல. திஸ் இஸ் 30 lakhs. ஹியூஜ் அமௌண்ட். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கையாடல் பண்ணியிருக்காங்கன்னா அருணாச்சலம் அங்கிளுக்கு தெரியாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இத்தனை வருஷமா இந்த கம்பெனியை அவங்கள நம்பி தான் நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. எப்படியும் அவங்க மேல இருந்த நம்பிக்கையில நீங்க அவங்கள ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் விளையாட்டா டீல் பண்ணிருக்கலாம். அத உங்க தம்பியை பத்தி என்னடா தப்பா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? சொந்த பந்தம் எல்லாமே பிசினஸ்க்கு வெளியே தான். பிசினஸ்ல நான் ப்ரொஃபஷனலிசம் மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். நேத்து வரைக்கும் அவங்க தானே கம்பெனில எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அக்கவுண்ட்ஸ்ல நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். சிம்பிள். அப்போ கேட்குற விதத்துல கண்டிப்பா கேட்டாகணும். அத்தை, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அத்தை. கம்பெனில மோசடி நடந்தா என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணி ஆகணும். தப்பா வெளியில இருக்கிறவங்க பண்ணாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க பண்ணாலும் தப்பு தப்பு தானே. அனிதா, இங்க வா. மாடியில போய் அத்தை கூப்பிட்டேன்னு பார்த்திபன், ஜீவா, அருணாச்சலம் எல்லாரையும் வர சொல்லு. சரிங்க அத்தை. ஜேகே,
நீ கரெக்டான நேரத்துக்கு இங்க வந்திருக்க. நீ வரலன்னு வச்சுக்கோ, இந்த கம்பெனில ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கும். அத்தை, அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நம்மளை யாரும் ஏமாத்தவே முடியாது. நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. பார்த்துக்கலாம். அம்மா, அருணாச்சல மாமாவோ பார்த்தி மாமாவோ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியாமா? எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பேசுமா. ரம்யா, நீ அருணாச்சல மாமா மேல இருக்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்க. நீ நம்புற அளவுக்கெல்லாம் உங்க நியாயமானவங்களே கிடையாது. அதான் தப்பு பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் டீடைலா இந்த ஃபைல்ல இருக்கே. இப்ப இதெல்லாம் விசாரிக்க வேணாங்கறியா? தப்பு பண்ணவங்களை விட்டுற முடியுமா? அக்கா கூப்பிட்டியாமே, என்ன விஷயம்? அருணாச்சலம், நான் எதுவும் புதுசா சொல்றதுக்கு இல்ல. ஜேகே தான் நம்ம கம்பெனியோட புது சிஇஓ. அவன் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு மோசடி நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு காரணமும் நீங்க தான்னு சொல்றான். இவன் கிட்ட சில क्वेश्चंस இருக்கு. அவன் கேக்குற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. என்னப்பா, என்ன மோசடி? யாரு ஃபோர்ஜரி பண்ணது? என்ன அங்கிள், ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. ஆஸ் அ போர்ட் ஆஃப் டைரக்டர் உங்களுக்கு தெரியாமலா இவ்வளோ பெரிய சீட்டிங் நடந்திருக்கும்? ஜேகே, யாருகிட்ட என்ன பேசுறோங்கிறத பார்த்து பேசு. நேத்து தான் இந்த கம்பெனிக்கு நீ வந்திருக்க. 25 வருஷமா இந்த கம்பெனி அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. அதனால அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசு. எக்ஸாக்ட்லி, யூஆர் ரைட் ஜீவா. நான் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு தான் பேசணும்ல. ஜீவா, யூ நோ ஒன் திங், நான் யோசிச்சு மட்டும் பேசல, ஃபுல் ரெக்கார்ட்ஸோட பேசுறேன். இந்தா, ஹேவ் அ லுக். எல்லா எவிடன்ஸும் இதுல இருக்கு. கம் ஆன், கோ த்ரூ இட். என்ன ஜீவா, எல்லாம் கரெக்டா இருக்கா? லாஸ்ட் 6 months மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 30 lakhsக்கு பில்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஆனா மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்ல. மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக் பில்ஸ் எல்லாமே இருக்கு. சரின்னு குடோன்ல போய் செக் பண்ணி பார்த்தா அங்க மெட்டீரியல்ஸ் இல்லை. மெட்டீரியல்ஸ் எங்க போயிருக்கும்? ஒருவேளை நீங்க பிளாக்ல ஏதாவது வித்துட்டீங்களா? இல்ல அதுக்கு ஏதாவது கால் முளைச்சு அதுவா நடந்து போயிருக்குமா? என்னடா ஜீவா அது? மெட்டீரியல்ஸ் ஏரியெல்லாம் நீ தானே பாக்குற? எப்படிடா மிஸ் ஆச்சு? இல்லப்பா, மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் தான் செக் பண்ணி குடோன்ல வச்சேன். ஓ, அப்ப ஃபைல்ஸ்ல இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் குடோன் வரைக்கும் வந்திருக்கு இல்ல? அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. Am I right? சரி ஜீவா, எங்க உன்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் இருப்பானே, ரவி, வேர் இஸ் ஹி? அவன் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா? ரவி எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஓ சரி, எந்த தப்பும் அவர் பண்ணல. யூர் ரைட். பட் ஏன் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? ஆல் வேற அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். ஃபோனு இல்ல, சான்ஸே இல்ல. ரவி அந்த மாதிரி பையனே இல்ல. நான் இப்பவே ப்ரூவ் பண்றேன். நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் என ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்ன ஜீவா, ஸ்விட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் இதானே வருது?
நீ எத்தனை தடவை கால் பண்ணாலும் அதான் வரும். ஆனா இங்க இருக்கிறவங்களையே நீ சூப்பர் ஆக்ட் பண்ற. நீ அவனும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த ஃபோர்ஜரியை பண்ணிருக்கீங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பிளாக்ல வித்துட்டீங்க. நான் சொல்லலப்பா, நீங்க பிளாக்ல வித்ததுக்கான எல்லா எவிடன்ஸுமே இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. நீங்களே பாருங்க அங்கிள். சத்தியமா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாதா? தெரியாதுங்கிறது ஒரு பதிலா? என்ன அருணாச்சலம், உன் புள்ள பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கான். உன் பிள்ளைங்க தான் இந்த கம்பெனியோட தூணு ஃபவுண்டேஷன் அடிக்கடி பெருமையா பேசிக்கிட்டு இருப்ப. அந்த தூணே துருப்பிடிச்சு போயிருக்கு. டேய் ஜீவா, யார் அந்த ரவி? அவனை நம்பி ஏன்டா இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்த? நான் உன்னதான பாத்துக்க சொல்லியிருந்தேன். அப்பா இல்லப்பா, ரவி ரொம்ப நேர்மையான பையன்பா. அவனை நம்பிதான் இந்த பொறுப்பை நான் கொடுத்தேன். சும்மா ஏதாவது சொல்லாதடா. அங்கிள் ரிலாக்ஸ். ஜீவாவை சத்தம் போடுறதுனால நீங்க நல்லவர் ஆயிட மாட்டீங்க. நீங்களும் சேர்ந்து தான் இந்த ஃபோர்ஜரியை பண்ணிருக்கீங்க. ஏய், வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார சந்தேகப்படுற? என்ன மிஸ்டர் பார்த்திபன், உண்மையை சொன்னா இப்படி கோவப்படுறீங்க? சரி, நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இப்போ உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுக்கே தெரியாம நான் $100 எடுத்தா உங்களுக்கு கோவம் வருமா வராது? This is not $50 or $100. 30 lakhs rupees. 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க. கேட்டா நான் அளந்து பேசணும். இதுல உங்களுக்கு கோவம் எல்லாம் வருது. ஜேகே, உண்மை என்னன்னு தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். என்ன எதுன்னு தெரியாம நீ அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. பொறுமையா இருப்பா. சரி அங்கிள், நீங்க தானே இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தீங்க. அதனால தான் நான் கன்ஃபார்மா சொல்றேன், இந்த ஸ்கேமுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா லிங்க் இருக்கு. யூ ஆர் A1, ஜீவா இஸ் A2 and பார்த்திபன் இஸ் A3. புரியல? A stands for accused. யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? என்ன பண்றீங்க? விடுங்க சொல்றேன்ல. சும்மா பேசாம இருங்க ரெண்டு பேரும். நீங்க எதுக்குடா கோபப்படுறீங்க? ஜேகே, அப்பாவை மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேணும். டேய், நீ அமைதியா. அவன் ஏன்டா கோபப்பட மாட்டான்? அவன் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், CEO. 30 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் கேட்கதான் செய்வான். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாவ் வாவ் வாவ், இதான் பெரிய மனுஷத்தனங்கிறது. சரி சொல்லுங்க, 3 பேரும் கையும் கழுவாம சிக்கிருக்கீங்க. அந்த 30 lakhsக்கு நீங்க எல்லாருமே தானே பொறுப்பு. அண்ட் எஸ்பெஷலி சைனிங் அத்தாரிட்டி உங்க புள்ள ஜீவா தான் பொறுப்பு. சரி ஜீவா, எப்போ அந்த 30 lakhs கம்பெனி அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க? ஓகே ஜீவா, நான் உனக்கு 1 week டைம் தரேன். அதுக்குள்ள அந்த ரவி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு 30 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. சப்போஸ் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா then I have to take some legal procedures. சிம்பிளா கேஸ் ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்.
உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேனா இல்லையா? அந்த ரவியை நம்பாதன்னு. டேய், உனக்கு என்னதான்டா ஆச்சு? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அந்த ரவியை நீ இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிக்கணும். இது மட்டும் நடக்கல, டேய் நானே உன்னை மன்னிக்க மாட்டேன். இல்ல உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல காவியா, எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே சட்டைய புடிச்சிருப்பேன். லூசாயா நீ? என்ன பொறுத்த வரைக்கும் நடந்த தப்புக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும்.